ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையில் இயேசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறாங்க. பைபிள் இஸ் a book of revelations. நிறைய சத்தியங்களை இயேசப்பா எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஒரே சாப்டரில் பாருங்கள், ஒரு எபிசோட் ஃபுல்லாக இயேசப்பா பேச வச்சுட்டு இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இது ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலேருந்து நான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை ஏசப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் நினைக்கிறேன் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப இது உதவியாக இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், 29ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கெட்ட வார்த்தை உங்க நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம், இதே நாவனால ஆண்டவர் ஆராதிக்கும். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் பாட்டெல்லாம் பாடுறோம். சர்ச்சில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு பேர் எனக்கு ஞாபகம் வரல. சர்ச்சில் பேசுகிறோம் அந்நிய பாஷை, வெளியே போனால் பேசுகிறோம் அநியாய பாஷை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பைபிளை கையிலே வச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுகிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுங்க. ஆமாம், உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே அப்படின்னு வேதனை படுறாரு. கெட்ட வார்த்தை ஒன்றை உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க, இல்லைன்னா பேசவே பேசாத அப்படின்றார் ஆண்டவர். அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம், என்னென்னா ஏசப்பா, இதே நாவலால் துதிக்கிறேன், இதே நாவனால ஒருத்தனை கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன், இதே நாவனால ஒருத்தனை சபிக்கிறேன், இதே நாவனால திருப்பி சண்டே அந்நிய பாஷை பேசுகிறேன். அது ஒரு நாளும் நல்லதே கிடையாதுங்க. அது தட்ஸ் நாட் குட் ஃபார் அ பிலீவர். இந்த நாவு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அந்த ஸ்தோத்திரம், அந்த துதி ஸ்தோத்திரம் வாயில் இருந்தால் கெட்ட வார்த்தை வராது. ஏன் கெட்ட வார்த்தை வருதுன்னா, துதியும் ஸ்தோத்திரமும் வாயில் இல்லை, வாழ்க்கையில் இல்லை, ஆண்டரோடு இல்லை. சில பேருக்கு சரளமாக கெட்ட வார்த்தை வரும். ஆண்டவர் அந்த கெட்ட வார்த்தையை அருவருக்கிறார். வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, ஐம் ரெக்வெஸ்டிங் யூ, ஐம் ப்ளீடிங் யூ. இந்த பைபிள் வசனத்தெல்லாம் சும்மா வாசித்து கேட்டு அப்படியே போகிறதுக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்கல. கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது 30, 60, 100 பலன் கொடுப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பலன் கொடுக்கணுமா, இந்த பைபிள் வசனத்தெல்லாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணணும். ஒருவேளை எனக்கு கெட்ட வார்த்தை பேச கூட நினைக்கிறேன், ஆனால் வாய் தவறி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது வந்ததுன்னு அப்படின்னா இந்த வார்த்தையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து வரக்கூடாது. காரணம், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள ஆளுகை செய்கிறார், எனக்கு உதவி செய்ய ஏசப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டுறது போல் அந்த சூழ்நிலை மேலெல்லாம் உங்கள் வாயை கட்டுவார். கெட்ட வார்த்தையே இல்லாத நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் பயங்கரமான கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனால் என்னைக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்தாரோ கெட்ட வார்த்தையே இப்போ நனைஞ்சு பார்த்தா கூட என் வாயிலேருந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் நம்ம அறிக்கை பண்ண போகிறோம், என்ன கெட்ட வார்த்தை ஒன்று என் வாயிலேருந்து இனி வராது. ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை நடத்தவர் போதுமானவர் இருக்கிறார். God bless you. Have a blessed day.